கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர்தொனி செய்தே, இதை யார் என்று கேட்பாரோ? என் துயர்தொனி செய்தே, இதை யார் என்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன். நாங்கள் ஒரு ஆண்டு ஒரு காரியமாக, நாங்கள் ஒரு ஆண்டு ஒரு காரியமாக யாரை அழைப்பேன் என்றே வந்தேனிரோ. அன்போர் என்னை அழைத்தீரே, ராகவ சேவையிலே மதிப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே அநேக காரியங்களை பார்த்திருப்போம். இந்த நாட்களிலும் ஒரு புதிய காரியத்துக்குள் கடந்து செல்லத்தக்கதாக தேவன் உதவி செய்யட்டும். ஒருவேளை மண்ணுக்குரிய பார்வையை பார்த்த நாம் அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு மறுபடியுமாய் விண்ணுக்குரியவர்களாய் மாறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படட்டும் என்று சொல்வோம். நம் வாழ்கின்ற நாட்கள் பரிசுத்த ஆவியானுடைய காலமாய் இருக்கிறபடியினால் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அண்டையிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அறிந்து கொள்ள போகின்றவர் வித்தியாசமானவராய் இருக்கிறபடியினால் வித்தியாசத்தை தேடிய வேதத்துக்குள் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. வாசிக்கும் போது சரியா வாசிக்கலாம், நம்மளுக்கே விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னைக்கு நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதை தெரிந்து கொள்ள கூடாதபடிக்கு சத்ருவானவன் நம் கண்களை மறைத்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைத்தபடியினாலே இந்த காரியத்துக்குள் கடந்து செல்லத்தக்கதாக நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரே ஆவியானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் இன்று எதை கேட்காமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கணும் தெரியுமா? எல்லாத்தையும் கேட்கிறோம் உலகத்தில் இருக்கிறத. ஆனா எதை கேட்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டேன்றோம்? கேட்க மாட்டேன்றோம். பணத்தை கேட்கிறோம், பொருளை கேட்கிறோம், அழிந்து போகிற சகல காரியத்தை கேட்கிறோம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறோம். ஆனால் நிலையா இருக்கிற ஒரு காரியம் எதுவோ? அல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கணும், நீங்க எங்களோடு கூட இருக்கணும் என்ற அந்த காரியத்தை கேட்கக்கூடாத மனநிலையில் நாம் இருக்கிறோம். மற்ற எல்லா காரியத்தையும் கவனித்து கவனித்து கேட்கின்றவர்களாக இருக்கிறோம். எந்த குறைவு வந்தாலும் உடனே எங்க வந்துடுறோம்? தேவ சமூகத்துக்கு வந்துடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இல்லையே என்ற அந்த எண்ணம் என் வாழ்க்கையில இல்லாமலே போயிடுச்சு. அல்லேலூயா. சகல காரியங்கள் இருந்த போதிலும் மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து 120 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கு வெறும் கையா கடந்து சென்றவன் 2 பரிவாரங்களோடு கடந்து வரும் பொழுது அவன் மறுபடியுமாய் தேவ சமூகத்திலே போய் போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடுவதில்லை என்று சொல்லி எந்த ஆசீர்வாதத்தை கேட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அவனிடத்துல சகல காரியம் உண்டு. அண்ணனுக்கு gift குத்தாலே 200 ஆடுகளை கொடுக்கிறான். அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவனுக்குள் வேறு என்னையா ஆசீர்வாதம் வேண்டும்? இன்னைக்கு உலகத்தை சகல காரியத்தையும் தேடி பார்க்கிற நாம எதை இழந்து விட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை குறித்து சிந்தனையே இல்லாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. நான் விடுதலை வேண்டுமானால் நிச்சயமா எனக்கு எது வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக மனவாஞ்சியோடு கூட கேட்டு இருக்கிறீங்க? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறினால்தான் தேவன் என் மீது கடந்து வருவார். அவருடைய ஆவியை எனக்கு தந்து என்னை மறுரூபப்படுத்துகின்ற அந்த மகிமைக்குள்ள கொண்டு போக வேண்டுமானால் முதல்ல எனக்கு என்ன வேணும்? இல்லைன்னா மண்ணு மாரி தான் உட்கார்ந்து இருப்போம். வாயை திறந்தா என்ன வராது? அல்லேலூயா. அவ்வளவுதான், அப்படிதான் இருப்போம் கடைசி நாட்கள் வரைக்கும். என்ன பண்ணிருப்போம்? என்னை நீ அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். அவரை அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு, ஆனா நான் அவரை அறிஞ்சிருக்கிறேனா? அல்லேலூயா. பிதாவின் காலம் ஒன்று இருந்தது உண்டு, அவர் வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தினார். குமாரனுடைய காலத்திலே குமாரன் பூமிக்கு இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து விட்டு என்ன பண்ணிட்டாரு? கடந்து சென்றாரு. அவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு, உங்களுக்காக ஒரு தேற்றல வாழ. அல்லேலூயா. நான் கடந்து செல்லாவிட்டால் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வந்துட்டாரு. ஆனா கேட்கறதுக்கு நமக்கு மனம் இல்ல. அதனாலதான் வெளிப்படுத்தல அவர் சொல்றாரு, வாசல் அருகே நின்று தட்டுகிறம்பா. எவனும் என்ன பண்ண மாட்டேன்றான்? சத்தத்தை கேட்க மாட்டேன்றான். கேட்டாதானே கதவை திறப்பான். நம்ம டெய்லி என்னதான் சத்தத்தை கேட்டாலும் என்ன பண்றோம்? அடுத்த வாரம் கேட்டா தெரியாது. போன வாரம் யாரை குறிச்சு பார்த்தோம் சொல்லுங்க? லோத்தை குறிச்சு பார்த்தோம். லோத்தை குறிச்சு என்ன பார்த்தீங்க? இயேசுவான ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னன்ட்டு சாட்சி கொடுத்தாரு லோத்தை குறிச்சு? நீதிமானாகிய லோத்துன்னு இயேசு சாட்சி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம மனநிலை. பேதுரு சாட்சி கொடுத்தாரு நீதிமானாகிய லோத்து என்று தன்னுடைய புத்தகத்தில் சொன்னார். ஆனா இயேசுவானவர் சொன்னதை காண்பித்து கொடுத்த போன வாரம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தானே அவருடைய காரியத்தை குறித்து நம்ம எண்ணமோ ஏக்கமோ வந்துட்டே இருக்கும். அது இல்லாத வரைக்கும் என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? வெறுமையா தான் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை கேட்கின்ற மனநிலையில நான் இல்ல. பரிசுத்த ஆவியானோடு கூட இசைந்து வாழ்க்கை வாழ்கிற எண்ணத்துல நான் இல்லாதபடிக்கு தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் தேவைகள் அநேகம் இருக்கிறது, அதை ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். ஆனா என் தேவையை அவர் என்று நான் அவரிடத்துல கேட்பதே இல்லை. அல்லேலூயா. இங்க வந்து இங்க மன கிளேசத்துல அநேகத்தை கேட்கிற. அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எல்லோரும் வாசிங்கம்மா 18. திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை அழைத்து வந்த நோக்கம் என்ன? நீ அவருடைய மகிமையை காண வேண்டும், அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும், அவரோடு கூட இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். நானோ அறியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். இன்னும் எனக்குள்ள மாற்றம் வரல. இன்னும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ இன்னமும் எல்லாம் இருக்கு என்கிட்ட. நான் ரட்சிக்கப்பட்டேன்ட்டு எத்தனை பேர் பெருமை சொல்லிக் கொள்ள முடியும்? கர்த்தரை தேடுவதற்கான இருதயம் இல்ல. தேவன் எனக்கு நலமானவர்களை கொடுக்கின்றாரு, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவரை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனம் எனக்கு இல்ல. அல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா பாட்டு மட்டும் பாடுவேன். என்னன்ட்டு, என்னை நீர் அறிந்தவர்,
என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறார். அவர் பக்கத்துல இருந்தாலும் அவரை குறிச்சு எனக்கு என்ன தெரியாது. அல்லேலூயா. தூரத்துல இருக்கிறோம்பா, அவர் பரலோகத்துல இருக்கிறாரு. என் கதறலை கேட்டு என் கண்ணீரை துடைச்சு எனக்கு என்ன தேவையோ அந்த நன்மையை செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், நம்மளுக்கு வேற ஆவி பிடிச்சிச்சுன்னா நம்ம தேவ ஆவியே மறந்துடுவோம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் வேணும் என்ற மனவாஞ்சியோடு கூட கேட்கின்ற பிள்ளைகளா நாம் மாறாவிட்டால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே மாட்டோம். அவங்க ஏன் அதை செய்யல, இவங்க ஏன் இதை செய்யல, இவங்க ஏன் என்ன பார்க்கல, அவங்க அதெல்லாம் விட்டுருவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பார்க்கிறாரு, அவருக்குள்ள வளரத்தக்கதாக ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர்னு கேட்போம். அவர் என் வாழ்க்கையில கடந்து வந்தாதான் மாம்சத்துக்குரிய காரியத்தில் அடிமையா இருக்கிறனா விடுதலை பெறவே முடியும். எனவே தான் சொல்லு, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா சகல காரியத்தில் எனக்கு விடுதலை உண்டு. நான் அடிமைத்தனத்துல வாழ மாட்டேன், அடிமையா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவார். ஆனா அவர் வேணும் என்று கேட்கின்ற இருதயம் எனக்கு இல்ல. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்ட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை சகலத்தை அவர் செஞ்சாலும் அதற்கு மீறி கேட்கின்ற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அவருக்கு தெரியும் எனக்கு எதை கொடுத்தா நல்லது என்று. யாருக்கு தெரியும்? தெரியும். நீங்க யோவான்ல எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எடுத்து என்னோட கூட வாசிங்க. ஆவியானவர் சொல்லுகின்றபடியினால யோவானுக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து கேட்கத்தக்கதாக வாசிங்கப்பா. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறி வருகின்றவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கின்றான். வாசல் வழியாய் பிரவேசிக்கின்றவனே ஆடுகளை மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. வாசலை காக்கின்றவன் அவனுக்கு என்ன பண்றான்? திறக்கின்றான். ஆடுகள் அவன் சத்தத்திற்கு என்ன பண்ணு? செவி கொடுக்கிறது. நல்ல மேய்ப்பனை நல்ல ஆடுகள் அறிந்திருக்கும். அல்லேலூயா. இன்னமும் நான் இல்ல பிரதர், இயேசுவை பத்தி அறியாம இருக்கிறேன்னா, என்னை காக்கின்றவர் யார் என்பதை ஆடுகள் அறிந்தபடியினாலே அவர் சத்தத்துக்கு உடனே என்ன வந்து செவி கொடுத்து. இது ஆண்டவர் சத்தம், என்னை அழைக்கிறாரு, என்னை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, என்னை பாதுகாத்து இருக்கிறாரு, மரணம் வராதபடிக்கு இம்மட்டும் என்னை காத்திருக்கிறாரு என்று சொல்லி. அல்லேலூயா. நம்மளாம் யார் மாதிரி தெரியுமா? எசேக்கியா மாதிரி. ஆண்டவர் கிருபை பாராட்டி நமக்கு ஆயுஷ்னால கூட்டி கொடுத்தாலும் அவரை மறந்துடுவோம். அவன் மனமேட்டுமே வந்தபடினால என்ன பண்ணா, வந்து எல்லாத்தையும் காமிச்சானே தவிர ஆண்டவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, செத்து போக வேண்டிய எனக்கு மறுபடியுமா ஜீவனை கொடுத்து எனக்கு புதிய வாழ்க்கை அவர் தான் கொடுத்தாரு காண்பிக்க மறந்துட்டான். நானும் மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு பாட்டு பாடுறேன். என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ளம் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆயினும் அல்லேலூயா. எப்படி தாயினும் மேலான ஒரு பாட்டெல்லாம் சரி. உன் தாயை குறிச்சு என்ன புரிஞ்சுக்கின? மேலானவரா இருக்கிறார். அவரை குறிச்சு என்ன தெரிஞ்சு கொண்ட? அல்லேலூயா. அவர் ஆதியின் நாட்கள் முதல் கொண்டு என்னோடு கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறாரு. யோபுவை கேட்டா யோபு அழகா சொல்றாரு. 33வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல வேதம் வாசிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க டப்பு டப்புன்னு பைபிளை பிரிச்சு எடுக்கணும். மந்தமா இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்ன பண்ணுச்சு? உயிர் கொடுத்தது. யோபுக்கு தெரியும்பா என்னை உண்டாக்கினவர் யார்? யார்தான் உண்டாக்கினது? நான் நினைக்கிறேன், ஐயோ நான் தாயின் கருவில். ஆமாப்பா உண்மைதான்.
ஆனா உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை யோபு அறிந்திருந்தார். தேவனுடைய ஆவியானவர் தான் என்ன உண்டாக்கினாரு. யோபு 33வது அதிகாரத்தின் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம். அதனால்தான் ஏன் எடுத்து சூனு முச்சு வரும். இதெல்லாம் யாருக்கு தெரியுது? எனக்கு தெரிய மாட்டேன். ஒரு போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் மக வந்து, டாடி என்னால மூச்சு விட முடியல டாடி. என்ன முடியலையா? சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கிறது, அதை தடை பண்ணத்தக்கவன் யார்? அது தடை பண்ணத்துக்கு யாராலே முடியாது. அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அது இருதயத்தை இயக்குகிறது. அந்த சுவாசம் உள்ளே போய் அதனால வந்து இருதயத்தை இயக்கக்கூடியதா இருக்கிறது. அதை தடை பண்ணக்கூடியவன் யார்? நான் அதை அறியல. இன்னைக்கு ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு இருதயம் எங்கே திரும்பி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னை ஜீவனோடு கூட வைத்து எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்து, என் சரீரத்துக்கு ஒரு அழகை கொடுத்து என்னை மேன்மையாய் நடத்துகின்ற என் தேவனை அறியக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை முடமாய் குருடாய் கூனாய் நான் பிறந்திருப்பேன், ஆனால் அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நல்லா பிறந்தேன், நான் நன்றாக வளர்ந்து என் ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்து நான் தாண்டா சகல காரியத்தை உனக்கு செஞ்சேன் என்று சொன்ன போது ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசக்கூடாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவரை ஆலயத்துக்குள்ள தேடக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்குது. ஆனா நான் தேவ பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அறிஞ்சிட்டாரு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கலாம் சொல்லுங்க. கை வராதரா உனக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை பேசும்போது கவனித்து கேளு. அவர் எனக்காக பேசுகின்றார். யாரோ ஒரு மனுஷனை எங்கே கடந்த ஆண்டவர் என்ன பண்றாரு? குப்பையில் இருந்த என்னை, தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரம் என்ன பண்ணாரு? அபிஷேகத்தை தந்து உங்களுக்காக ஒரு மனுஷனை நிக்க வச்சு வேத வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்காக, உங்களுக்கு புரியத்தக்கதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சரை கொடுத்து உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தா எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்? அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு புரியத்தக்கதாக தேவன் என்ன பண்றாரு? ஒரு மனுஷனையும் மனுஷியோ எழும்பி நிற்க செய்து அவர்களை கொண்டு உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கும் பொழுது எத்தனை பேரையா இடம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் தேவனை தேடுறீங்க? நம்ம கூட்டம் சின்னதோ பெருசோ அமர்ற இடம் கூட இப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. இந்த கிராமத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு வீடு இங்க இருக்கும், அதை தள்ளி 4 பல்லாக்குன்னுவாங்களா, மைலுன்னுவாங்களா, 4 மைல் போனா இன்னொரு வீடு. நம்ம சபைக்குள்ளேயே சம்பந்தம் இல்லாம உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை முறை இந்த ஆள் சொன்னாலும் எனக்கு என்ன பண்ண மாட்டேன், காது கேட்காத காதை வச்சுதான் இப்படி ஆண்டவர் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்குக்கிறோமா அப்பா, நான் முதல்ல உக்காரத்துக்கு கத்துக்கொள்றேன். அதே இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது. அப்போ இதுலயே நீ ஒழுங்கு வரலன்னா அப்புறம் தேவ வார்த்தையை கேட்டு எங்கயா ஒழுங்கு வருவ? அல்லேலூயா. யோபு சொல்லுகின்றார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம். அதனால்தான் அப்போ வாசலை காக்கின்றவன் திறக்கின்றான், ஆடுகள் அவன் சத்தத்திற்கு என்ன வந்து செவி கொடுக்குது. அஞ்சறிவு உள்ள ஆட்டுக்கு தன்னை கரெக்டா மேய்க்கிற மேய்ப்பன் யாருன்ட்டு என்ன தெரியுமா? சரியா தெரியும். நான் கடந்த நாட்கள்ல பின்னாடி பால்கனில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ ஒரு 7-8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆடு பக்கத்துல 10 நிமிச்சு. நான் பார்க்குறேன், இங்கே நாய் தானே 10 நிற்கும், என்ன 2 ஆடு 10 நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துனே இருக்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டியை ஒருத்தர் பைக்கில் வந்தார். அவர் வந்து அந்த பைக்கை திரும்பி அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்து அந்த ஆடை ஹே அப்படின்னு இருப்பாரு. அவள் அந்த ஆடை ஏந்துக்குச்சு. அவரை பார்த்தது கடன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆட்டுக்கு தெரியும் இவன் தான் மேய்ப்பேன்.
இவன் தான் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பான், இவன் தான் நல்ல இடத்துல என்னை கொண்டு போய் நடத்துவான், இவன் தான் என்னை பாதுகாப்பான், என்னை ஓநாய்கள் பட்சிக்காதபடிக்கு என்னை காக்கின்ற நல்ல மேய்ப்பன் இவன் தான் என்று ஐந்தறிவுள்ள ஆட்டுக்கு தெரியுதையா? ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து தெரியல. அல்லேலூயா. ஆனா நான் கேள்வி எழுப்புவேன், பயங்கரமா கேள்வியெல்லாம் எழுப்புவேன். ஆண்டவரை குறித்து தெரியும், ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னப்பா சொல்லுவீங்க? உன்னை ஆண்டவர் என்ன சொல்ல, எப்பா எனக்காக நீ முடி கொடு, எனக்காக நீ நடந்து வா, எனக்காக நீ அப்பெல்லாம் சொல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? உங்களை இங்கிருந்து எப்பா நீ இவ்வளவு தூரம் எனக்காக நந்து வாப்பான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு காதை கொடுங்க. ஆண்டவர் காதை வெட்டி கேட்கல, காது செவி உள்ளவன் காதுள்ளவன் கேட்க கடவான்றாரு. முதல்ல நீ காதை கொடு, இருதயத்தில் உன் சத்தத்தை கொண்டு போய் சேர்த்து ஆண்டவர் எப்படியா பட்டவர் என்று உனக்கு என்ன பண்றாது அந்த காரியங்கள் உன்னை ஏக்க செய்துவிடும். அது ஆடு என்ன பண்ணுமா? தம் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? செவி கொடுக்கும். அதனால அதுக்கு நல்லா தெரியும், இது ஏன் மேய்ப்ப, இவர் என்னை நல்லா நடத்துவார். அல்லேலூயா. அப்படி என்று ஆடுகள் அறிந்திருக்கிறது, நானோ பரிசுத்த ஆவியானவரை அறியாமல் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. என் ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகின்றான். 10 நாள் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருந்தபடியினால் அவனுக்கு பின்னாக வந்து தெரியும், எஜமான் பின்னாடி போறேன். அல்லேலூயா. யார் பின்னாடி போற? நீ எஜமான் பின்னாடி போற. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறே. பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை சேவைக்கே, அதை நான் மறந்தேனோ, அதை நான் ஆடுகள் மேய்ப்பனை அறிந்தபடியினாலே அவன் முன்னாடி நடக்கும்போது ஆடுகள் பின்னாடி, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருந்தபடியினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது. நம் தேவனை அறிவோமானால் தேவனுக்கு பின்னாக சொல்லும். அவருக்கு எது பிடிக்கும், எந்த காரியம் அவர் ஏற்றதா இருக்கும் என்பதை அறிந்து 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 செயல்படுவோம். தேவனுடைய ஆவியானவர் எதை கொடுக்கிறார் தெரியுங்களா? எதை கொடுக்கிறார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரும்பொழுது அவர் கொடுக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு என்பதை ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. பதினோராவது அதிகாரம்
இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. எது இருக்குதா? ஞானம் இருக்குது, உணர்வு இருக்குது, ஆலோசனை இருக்குது. சொல்ல மாட்டேன்றீங்களே, ஒண்ணு சொல்லாமா? ஞானத்தையும் உணர்வு ஃபர்ஸ்ட் உணர்த்தப்படுகின்ற இல்லையா? இது தப்பு, இது ரைட்டு. இங்க இப்படிதான் இருக்கணும், இங்க இப்படி இருக்கக்கூடாது. இங்க பேசலாம், பேசக்கூடாது. இங்க செயல்படலாம், செயல்படக்கூடாது. துதிக்கிற நேரத்துல துதிக்கணும், ஆராதிக்கிற நேரத்துல, ஆண்டவரை தேடுற நேரத்துல, தேவ சத்தத்தை கேட்கும் போது பயமும் நடுக்கமும் நம்மை பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. நம்ம வந்தா பைபிளை கீழே வச்சுட்டு காலை நீட்டி இருப்போம். என்ன பண்ணுவோம்? அந்த பைபிளுக்குரிய கணம் இருக்காது. அதான் சொன்ன நேத்து யாரு? வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணாராம்? அந்த வேதம் உனக்கும் எனக்கும் கிடைக்கணும்ட்டு யாரோ ஒரு வாலிபன், ஒரு 30-35 வயதுக்குள்ள இருக்கிற வாலிபனை எரித்தார்கள், கம்பத்திலே கட்டி. அவன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய சத்தம் அநேகருக்கு கேட்கணும்னு நினைச்சானா. அப்படி உனக்காக எனக்காக ரத்த சாட்சியாய் மரித்து தான் என்ன பண்ணாங்க? சீக்கன் பால்கு தீமோத்தேயு, அவர் பேர் அது சீக்கன் பால்கு, இங்க கடந்து வந்து என்ன பண்ணாரு? உனக்காக எனக்காக என்னப்பா எழுதினாரு? நம்மகிட்ட இங்கிலீஷ் வேத புத்தகத்தை கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? 90% முன்னாடி இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வில்லியம் அவர் வந்து கிங் ஜேம்ஸ் எழுதுவதற்கு 90% அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. நம்ம கிட்ட ஆங்கில பைபிளை கொடுத்து நீங்க படிங்க பானா எப்படி படிப்பீங்க? எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியுங்க? எல்லாருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு பால் மட்டும்தான் கை தூக்குது. எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது. ஆனா படிச்சது என்ன மீடியம்? இங்கிலீஷ் மீடியம். வாயில வருத்தெல்லாம் ஓடியும். அல்லேலூயா. ஆனா படிச்சது என்னது? இங்கிலீஷ் மீடியம். மற்ற இடத்துலாம் நான் போய் என் திறமையை காட்டுவேன். தேவ சமூகத்தில் என்னதை காட்ட மாட்டேன். படிக்க தெரியாத மக்கு நான் எப்படியாவது முயற்சி பண்ண நினைக்கிறேன். படிக்க தெரிஞ்ச படித்த அறிவாளிகள் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம படிக்கிறதுக்கு கூட முடிவு எடுக்கிறது எப்படிதான் எடுப்போம் சொல்லுங்க. எத்தனை பேர் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து காலேஜில் சேர்ந்தீங்க? +2 முடிச்சுட்டு என்னப்பா நினச்சிங்க? சொல்லுங்க கேட்போம். என்னது நல்ல நிலைமைக்கு அது ஓகே. என்ன படிக்கணும்னு நினைச்ச? பிகாம் எதுக்கு படிக்கிறாங்க? அக்கௌண்ட்ஸா? அக்கௌண்ட்ஸ் படிக்கணுமா? அக்கௌண்டன்ஸ். சரி, அக்கௌண்டன்ஸில் இங்கிலீஷில் பேசணுமா பேசக்கூடாதா? நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸை குறித்து கேட்குறாங்க, டீட்டெயில் எப்படி கொடுப்பீங்க? மற்றவங்களாம் யார்? ஒருத்தர் பிகாமு, இன்னொருத்தர் வேற பிபிஏவா? யாருப்பா பிபிஏ? என்னப்பா பிபிஏ என்ன புரியல, தமிழ்ல சொல்லுங்க. பிஸ்னஸ். சரி, பிஸ்னஸ் பண்ணதுக்கு என்ன தேவை? முதல்ல ஆங்கில அறிவு தேவையா இல்லையா? நீங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்தா ஆங்கிலம் தேவை. அப்புறம் பிஸ்னஸ் எடுத்தாலும் என்ன தேவை? ஆங்கிலம் தேவை. எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தேவை. அதுக்கெல்லாம் நான் பயன்படுத்துவேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு அதை என்ன பண்ண மாட்டேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஞானத்தை கொடுத்தார் இல்லையா, அவருக்கு அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆனா ஊரெல்லாம் போய் என் பெருமையை எடுத்து சொல்ல போறேன். நோட்டீஸ்ல பேர் போட்டா கூட இப்படிதான் போடுவேன். நம்ம பேரை போட்டு பக்கத்துல என்ன போடுவோம்? என்னப்பா போடுவீங்க? டிகிரி. இதை கொடுத்தாரு நானவான்னு ஒருத்தர். என்ன வேதம் அப்படிதானே சொல்லுது? என்னத்தை கொடுத்தாரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனை. நல்லா புரிஞ்சுங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளத்தை யாரு தான்?
அந்த ஆவிதான். நீ ஞானவனா மாற போற இல்லையா? நீ ஒரு என்ன பண்ணுவ, நான் இது படிச்சேன், இந்த டிகிரி படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஞானவனா உன்னை காட்டிக்க போறதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த தேவனை தேடுவதற்கான இருதயம் எனக்கு இல்லை. இந்த தேவன் யாரு? எங்கேயோ இருந்த குப்பையில கிடந்த என்னை தேடி வந்து என்னை உயர்த்தத்தக்கதாக சித்தம் கொண்டு எனக்கு ஞானத்தை கொடுத்து சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்து படிக்க தெரியாதுன்னு என்ன குடும்பம் ஒதுக்கி தள்ளின போது நீ படிப்படா என்ற அந்த மன தைரியத்தை எனக்கு கொடுத்து என்னை படிக்க வச்சு உயர்த்தி அழகு பார்த்து என்னை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி இருக்கிற இந்த தேவன் யாரோ என்று பார்க்க எனக்கு இருதயம் இல்லை. இப்ப போயிட்டு யாரை பார்க்கறேன் தெரியுமா? உலகத்தை பார்க்கிறேன். காலேஜ்ல போன உடனே கலர் கலரா பார்க்கிறேன். அவன் நடைய பார்க்கிறேன், ட்ரெஸ்ஸ பார்க்கிறேன், பேச்ச பார்க்கிறேன், செயலை பார்க்கிறேன். அவனை மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன்? என்னை ஞானவானா மாத்தி முட்டாளன் சொன்னவங்களுக்கு மத்தியில என்னை உயர்த்தி வைத்த தேவனை நான் பார்க்கல. அல்லேலூயா. யார பார்க்கல? அவர் பார்க்கல. இப்ப அவரு ஸ்டைலா இருக்கிறாரு பிரதர். அவரு ஃபங்க் வச்சார்னா நான் ஃபங்க் வச்சுக்கிறேன். அவரு தலையை விரிச்சு போட்டார்னா, அவர் நாளைக்கு கிழிஞ்ச பேண்ட் போட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. உலகத்தை பார்த்து பார்த்து இதெல்லாம் கத்துக்கிறேன். என்னை ஞானவானாய் ஒருவர் மாற்றினாரே, அவரை பார்த்து நான் என்னத்தை கத்துக்கினேன்? அவரை குறித்து நான் என்னத்தை அறிந்து கொண்டேன்? எதை தெரிந்து கொண்டேன் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு திறமையை கொடுத்தாரு. ஒரு சின்ன காரியத்தை வாசிக்க கூட முடியாத எத்தனையோ பேர் இருக்கும்போது நமக்கு வாசிக்கத்தக்கதாக ஞானத்தை கொடுத்தவருக்கு முன்னாடி எத்தனை பேர் ஐயா வேதத்தை வாசிச்சோம்? வாசிக்க சொன்னா என்ன பண்றீங்க? தலையை அப்படியே தண்டவாள மேல வச்ச மாதிரி. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க சொன்ன என்ன பண்றீங்க? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுத்தாரு. என்ன திட்டினா மட்டும் எனக்கு தெரியுது, உடனே உணர்வு அடைஞ்சிடுறேன். என்ன ஆயிரன்னு உடனே உணர்வு அடைஞ்சிடுறேன் பிரதர். என்னை இவங்க திட்டாங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது. நான் உணர்வு அடைஞ்சு உடனே என்ன பண்ண மாட்டேன்? அவங்க முகத்தையே பார்க்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா உணர்வை கொடுத்தாருல ஒருத்தருக்கு, உன்னை திட்டினா தெரியுதுல்ல, அந்த உணர்வை கொடுத்தாரு. அவரை குறித்து எத்தனை முறை சிந்திச்சு பார்த்திருப்ப? அவர் எனக்காக அவமானப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக காரி ஊழப்பட்டாரு. அதை குறித்து எத்தனை விட்டு சிந்திச்சிருப்போமா? கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தோ கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகிறார் கல்லாடி தவழ்ந்து வரை போனே. இயேசு குருஸ்தை சுமந்து நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து இந்த உணர்வை கொடுத்தவர் உணர்வற்றவனாய் மாறி போகத்தக்கதாக நான் செய்ததுக்காக அவர் கண்ணத்தில் என்ன பண்ணாங்க? அரைஞ்சாங்களே. அல்லேலூயா. நான் செய்ததற்காக அவரை காரி உழுந்தார்களே. இன்னைக்கு எனக்கு என்ன வந்துச்சு? உணர்வு வந்துச்சு பிரதர். உணர்வு வந்தவனே என்ன ஆயிடுச்சான்? அவங்க எது சொன்னாலும் எனக்கு நல்லா தெரியுது, இவங்க சொன்னாலும் தெரியுது, திட்டுனா தெரிஞ்சு, முறைச்சா தெரியுது, சிரிச்சா தெரியுது. ஆனா இந்த உணர்வை கொடுத்தவர் யாருன்ட்டு எனக்கு தெரியல. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இப்போ உள்ள எனக்கு யாரை தெரியணும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற யாரை தெரிஞ்சாலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பேர் ஒன்னாலும் உனக்கு தெரியட்டும். ஸ்டீவ் ஜாபை யாரால என்ன பண்ண முடியல? அவருக்கு எல்லாரையும் தெரியும். கேன்சருக்கு ஸ்பெஷலா பார்க்கிற எல்லாரையும் யாருக்கு தெரியும்? யாருக்குமா தெரியும்? ஸ்டீவ் ஜாபுக்கு தெரியும். ஸ்டீவ் ஜாப் யாருன்னு தான் எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஸ்டீவ் ஜாப் யாருன்னு பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. யாரு? அவங்க பெரிய பாவம். அல்லேலூயா. ஸ்டீவ் ஜாப் யாரு சொல்லுங்கப்பா? பெரியப்பாவா? இல்ல, ஸ்டீவ் ஜாப் யாருன்னு உண்மையிலுமே தெரியாது போல இருக்க. யாரு? அது ஓகே. ஆப்பிள் போன ஆப்பிள் அடிச்சுக்கிறோம்ல. ஆப்பிள் எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடு, எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுன்னு அடிச்சுக்கிறோம்ல. கட்சி போட்ட ஆப்பிளுக்கு அடிச்சுக்கிறோம். அங்க ஆப்பிள் பாருங்க, பின்னாடி அது எப்படி தான் இருக்கும்? அவர் கட்சி ஆப்பிள் தான் அது. அந்த பழைய ஆப்பிளுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. அது புதுசா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கடிச்சு வச்ச மீதி ஆப்பிளுக்கே இன்னி வரைக்கும் அடிச்சுக்கிறோம். பழைய பொருள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதுக்கு சாஃப்ட்வேர் எழுதினார் இல்லைங்களா, அவர் தான் ஸ்டீவ் ஜாப். ஆனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேன்சர் வந்துச்சு. எல்லாம் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தெரியும். ஏன்னா பணக்காரன்ல முதல் இடத்துல கடந்து வந்தான். அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இன்னையும் மூன்று மதிப்பு அடுக்கத்தக்கதாக விலையில் இருக்கிறது. ஒரு சாதாரண போனை வாங்குறதுக்காக 3 மடங்கு அதிக விலை கொடுத்து அந்த போனை வாங்கணும். அப்படி உயர் விலை இருக்கிற ஒரு காரியத்தை அவர் கண்டுபிடித்த போதிலும் அவரை காப்பாற்ற ஒரு மனுஷனால முடியல. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தெரியும். அல்லேலூயா. ஆனா என்னை இன்னைக்கு காப்பாற்றி கொண்டு இருக்கிற ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். சிலருக்கெல்லாம் கட்சிக்காரங்களை, எனக்கு இந்த கட்சிக்காரங்களை தெரியும், அந்த கடைக்காரங்களை தெரியும். அல்லேலூயா. தேவனை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அங்க சொல்லப்படுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன பண்றாரு? தங்கி இருப்பார். அல்லேலூயா. இது யாருக்கு தேவைப்பட்டது? இங்க யாரை பார்த்து சொல்றாங்க? இயேசுவானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப நீ உங்களுக்கு எனக்கும் தேவையா தேவையில்லையா? அப்போ அவரை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி எது? அவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முதல்ல நீ அவரை தெரிஞ்சு கொண்டாதானே அவர் முதல்ல மேல பிரியப்படுவாரு. ஒருத்தரை குறிச்சு நீ முதல்ல என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ணாரு? என்னை பத்தி முழுதும் தெரிஞ்சப்பா, பரவாயில்லையப்பா, என் மேல இவ்வளவு அன்பா. ஆனா அவருக்கு என்ன குறிச்சு எல்லாம் தெரியும். என் நட உட பாவனை, நான் எப்ப சினுங்குவேன், நான் எப்ப கோவப்படுவேன், எப்ப முறைப்பேன், எப்ப சிரிப்பேன்ட்டு எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆனா எனக்கு தான் யாரும் தெரியல. என்னை நடத்தி வருகிறாரு, என்னை காப்பாற்றுகிறாரு, மரணம் வராதபடிக்கு நீ வேலை அடைத்து இருக்கிறாரு. அவரை பத்தி எனக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்தை குறித்து எனக்கு எல்லாம் தெரிந்து வருது. நான் ஒரு சீசன் பறவை. என்ன பறவை? நானு சீசன் பறவை. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிடுவேன். அல்லேலூயா. ஒரு சீசனுக்கு என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு மாதிரி மாறுவேன். திடீர்னு ஒருத்தன் வருவான், அவனை போலவே சுத்தின்னு இருப்பேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அவன் அல்ல நீ. நான் அவரை பார்த்து அவரை மாதிரியே ஆயிடுவேன். நல்ல மாடலை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். விவேகானந்தரை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டா, அவரு முண்டாசு கட்டுங்கிறாரு. எங்களால் என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாதுல்ல. ஆனா அவர் சொன்ன அறிவுரைலாம் தெரியுமா? இயேசுவானவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தவர். ஜனங்களுடைய மனநிலையை பார்த்து அதை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளினாரே தவிர கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்தவர்.
அவர் சொன்ன நல்ல ஓமைகளை எனக்கு பிடிக்காது, நல்ல காரியங்கள் எனக்கு பிடிக்காது, எனக்கு பைபிளே தெரியாது, அப்புறம் எங்க அவரை தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் தினமும் ஜிம்முக்கு போக சொல்ல ஒரு மனுஷன் என்கிட்ட நின்று பேசுவோம், அன்புன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், அவருக்கு அன்னை தெரசாவும் ரொம்ப பிடிக்குமா. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நல்ல உமன் அப்படின்னா அவங்க தான். அவர் புறஜாதி, ஆனா அன்னை தெரசா, ஏன் அன்னை தெரசா என்ன செஞ்சதுனால அவங்க அவருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? என்ன செஞ்சதுனால? அவருக்கு அவங்க செய்த ஊழியம் அத்தனை பெரிய ஊழியம். குஷ்டரோகி எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஒரு வாரம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு பிணையாலையை பார்க்குறதையோ நம்மளுக்கு பெரிய ப்ராசஸ். ஐயோ எங்கே பிரதர் போர்த்து, நம்மளுக்கு இருக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை அந்த வேலைன்ட்டு எல்லா வேலையும். ஆனால் அவங்க எல்லாமே அதுதான் என்று தான் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். தன் வாழ்க்கையை என்ன பண்ணாங்க? தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே அவர்களை பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை, ஆனால் அவர்கள் அர்ப்பணத்தை செயல்படுத்தும் பொழுது உலகமே அவர்களை வியந்து பார்த்தது. அல்லேலூயா. என்னை யாரும் பார்க்கலன்ட்டு நான் தேவனை தேடாம இருக்க கூடாது. நீ தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது உலகம் உன்னை பார்க்கத்தக்கதாக தேவன் அவர்களை திரும்ப செய்வார். அல்லேலூயா. அவங்க அர்ப்பணிச்சாங்க, அதனால உலகமே பார்க்கத்தக்கதாக தேவன் வெறுத்து தள்ளின மத குருக்கள் அவர்களை வந்து பார்த்தார்கள். வேண்டாம் என்று சொன்ன போர் நாள் வந்து பார்க்கிறார். 1975 வந்து பார்த்துட்டு தான் ஓட்டி வந்து அந்த கார் என்ன பண்றாரு? அன்பளிப்பா கொடுக்கிறாரு. அந்த அம்மா உடனே என்ன பண்ணான்? அந்த வண்டியை வித்து இதுல ஒரு ஆபுனஜி கட்டு, இதுல குஷ்ட ரோகிகள் ஒரு 20 பேரை படுக்க வைக்கிறதுக்கு தக்கதாக கட்டல்களை வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம். அதையும் தனக்கு கிடைச்ச அன்பளிப்பு என்ன பண்றாங்க? அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம்? ஒழிச்சு வச்சுப்போம். அதனாலதான் இன்னைக்கு அவங்க பேசப்படுறாங்க. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிறது, அப்பா ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் நபனரு தங்கினார். நம்ம மேல ஆவியானவர் தங்கிறதுக்கு வழி என்ன? அல்லேலூயா. எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வந்தா நடக்கிற மாற்றத்தை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஒருவேளை பார்த்த சம்பவமா இருக்கும், ஆனால் பார்க்காத வழிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லட்டும். அல்லேலூயா. ஏன்னா அப்பதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாகம் வந்து அவரை தேட வேண்டும் என்ற ஒரு மனவாஞ்சியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகளுக்கு எழுதின புத்தகம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளுக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரத்தின் அன்று நியாயாதிபதிகள் ராஜாக்களுக்கு முன்பாக இருந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். 6வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல? கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி கூப்பிட்டு தனக்கு பின் சொல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு எனக்கு பின் சொல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்ந்து. கர்த்தரிடத்தில் பேசத்தக்கதாக அனுபவம் வந்ததற்கு காரணம் எங்கே இருந்து அவனுக்கு கிடைச்சதுயா? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கடந்து வந்தபடியினால கர்த்தரோடு கூட பேசத்தக்கதாக அனுபவம் அவனுக்கு கிடைச்சது. இங்க கடவுளோடு கூட எப்படி பேசுதுன்னு எனக்கு தெரியாது பிரதர். நீ ஆவியை பெற்றாதன கர்த்தரோடு கூட எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். சபைக்கு போறான், அந்நிய வாசியில் அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான், என்னவோ உணர்கிறான், என்னவோ பேசுறான், எதையோ சொல்லுறான், எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவன் கர்த்தரோடு கூட பேசுறான், ஏன்னா அவனுக்குள்ளே ஆவியானவர் உண்டு. எனக்கு மனவாஞ்சை இல்ல, அதனால பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கடந்து வரவில்லை.
ஹல்லேலூயா. எனக்கு உலகத்தை தேடணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? என்னப்பா பண்ண போற? சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது தெரியுமா? நீ வாங்க போற பெட்டி கூட உன்னுடைய காசான்னு உனக்கு தெரியாது. நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாலை போடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? ஒருவேளை இப்படி சொல்லக்கூடாது, நான் செத்துட்டேன்னா என் மேல மாலை ஒண்ணு தெரியுமா? அது நான் வாங்கின காசுல வர மாலை இல்ல. எவனோ ஒருத்தன் இவன் நல்ல மனுஷன்பா, இவன் நல்லா வாழ்ந்தான்பா, இவன் நல்லா இருந்தாமான்னு சொல்லிட்டு கடைசியா கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. நான் யாருக்கும் மாலை போட மாட்டேன் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம மேல விழுற மாலை கூட வேற ஒருத்தன் காசுல இருந்து வந்து, ஆனா நான் சம்பாதித்து சேர்த்து வச்சு எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு போக போறேன்னு நினைக்கிற உன் நினைவுகள் வீணே. உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு தெரியுமா? சாலமோனை போல ஒரு பணக்காரனை நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அவன் உட்கார்ற சேர் கூட எப்படியாப்பட்ட தெரியுங்களா? முலாம் பூசப்பட்டது அல்ல, தங்கத்திலேயே செய்யப்பட்டது. அவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் எப்படிதுமா, ஏன தந்தத்துல செஞ்சான், தங்கத்துல செஞ்சான், எல்லாத்தையும் வித்தியாசமா செய்து கொண்டே இருந்தான். அவனை போல பொக்கிஷம் வைத்திருந்தவன் ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணா? எடுத்துட்டு போக கூடாதபடிக்கு இன்னமும் சாலமோனுடைய புதையலை தேடுகின்ற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. அவன் சேர்த்து வச்ச ஒரு காரியத்தையும் எடுத்துட்டு போக முடியல. அவன் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் என்ன பண்ணான்? இழந்துட்டு போயிட்டான். ஏன் சொல்லுங்க? அவன் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடக்கூடாதபடிக்கு அவன் வேற எதையோ தேடினா அவன் வாழ்க்கை மாறி போச்சு. அல்லேலூயா. இங்க பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல கடந்து வந்த போது கிதியோன் ஆண்டவரோடு கூட பேசுறார். ஆண்டவரே, நான் களத்துல ஒரு தோலை எடுத்து வந்து போடுற ஆண்டவரே, ஒரு மயில் உள்ள தோலை எடுத்து வந்து போடும் போது அது என்ன பண்ணும்? அது மட்டும் தான் நனைஞ்சிருக்கணும். பூமி என்ன பண்ணுமா? காய்ந்திருக்கணும். நான் அப்படி செய்யும் பொழுது நீங்க என் சத்தத்தை கேட்டு அதை அப்படியே செஞ்சீங்கன்னா இஸ்ரவேலை என் கையினால நீங்க ரட்சிப்பீங்க என்பதை நான் நம்புறேன். ஆண்டவரே, இந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளனா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. அவன் கும்பலுக்கு நடுவுல நின்று பேசல, அவன் தனியா தேவனோட கூட சம்பாஷணம் பண்றான். ஆண்டவரே, ஏசப்பா, நான் பேசுற சத்தத்தை கேட்கிறியா ஆண்டவரே? எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க ஆண்டவர், நீங்க பேசின ஆண்டவர் கேட்பாருன்ட்டு? அல்லேலூயா. நீங்க பேசின ஆண்டவர் கேட்பாரு தெரியுங்களா? ஏன்னா உங்க இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் பத்து எப்படி போறான்? தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரம் ஆயிரமாய் அபிஷேகம் ஈன்றளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை போற்றி பாடுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீ அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், தன்னை தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், தன்னை தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்த என் நினைவினை அறிகின்றேன். சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுவென கழித்தீர். சோர்ந்திட்ட நேரம் எல்லாம் புதுவென கழித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எங்கள் கதறலை கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், கதறலை கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர்.
தாயிரும் மேலானவர், என்ன தந்தையை தூக்கி சுமப்பவர், தாயிரும் மேலானவர், என்ன தந்தையை தூக்கி சுமப்பவர். அவர் என்னை அறிந்திருக்கிறார், நானும் அவரை அறியாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்க கிதியோன் பேசுகிறான், ஆண்டவரே என் வார்த்தையை கேட்கிறீங்களா ஆண்டவரே? அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ களத்திலே போடுகிறேன். பனி எங்க பெய்யணும்? அப்ப ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா? அவன் சொல்றான், ஆண்டவரே பனி தோலின் மேல் மட்டும்தான் பெய்யணும், சுத்தி பூமி எல்லாம் பெய்ஞ்சா என்ன பண்ண மாட்டேன். ஒரு வேளை யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணியத்தை ஊத்திருந்தா எங்க பட்டிருக்கோம், வெளியே பட்டிருக்குமா இல்லையா? ஆனா ஆண்டவர் வானத்திலிருந்து பனியை பெய்ய செய்கிறார். எத்தனையோ 1000 அடி உயரத்திலிருந்து அந்த பனி பெய்கிறது. அது கரெக்டா எங்கதான் வந்து பெய்யுது? தோல் மேல மட்டும்தான் பெய்யுது. எங்க மற்ற இடத்துல எங்கும் பெய்யாதபடிக்கு உன் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுத்து உன் இருதயத்தில் எந்த ஒரு சோர்வும் வந்து விடாதபடிக்கு உன்னை உற்சாகப்படுத்தத்தக்கதாக தேவன் உன் மேல நிறைவா இருக்கிறாரு. பக்கத்துல கை கொடுத்து நீங்க யாரு நினைச்சு நீங்க உட்காந்துக்கிறீங்க? கேளுங்க கேளுங்க, நீங்க யார நினைச்சுன்னு பிரதர் உட்காந்துக்கிறீங்க? என்னை அறிந்தவரையும் என்னை தெரிந்தவரையும் நான் நினைக்கிறேன்னா, இல்ல வீணா போனவன், விளங்காதவன், என்னை திட்டுனவன், என்னை அடிச்சவன், என்னை ஏசுனவன், பேசணும்லாம் இங்க வந்துதான் நினைக்கிறான். அவன் அதை திட்டுனானே அப்படின்ட்டு எங்க வந்து நினைக்கிறது? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்தவர் ஒருவர், ஆனால் அவர் என் இயேசுவானவர். கீழந்து கிதியோன் பேசுறான், பரலோகத்திலிருந்து தேவன் கேட்கிறாரு. அவன் சத்தம் துல்லியமாய் அவர் செவிகளில் கேட்டபடியினாலே அந்த காரியத்தில் ஒரு இம்மி அளவும் பிசையாதபடிக்கு அங்கே செய்கின்ற காரியத்தை பாருங்களேன். வாசி தம்பி, இதோ வாசிங்க. களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்ந்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அவனுக்கான சந்தேகம், ஒருவேளை இது ஆண்டவர் தான் செய்யறாரா? திடீர்னு நீங்க எது பேசினாலும் ஆண்டவர் சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் குத்தம் உங்களுக்கு என்ன ஆயிடும்? நீ திடீர்னு தனியா உட்காந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யான்னு கேட்டா அங்க ஒரு சத்தம் கேட்குது, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரை சொல்லி ஆண்டவர் பேசினான்னா உனக்கு அங்க என்ன வந்துடும்? என்ன போறோம்? ஒரு பயமும் நடுக்கமும் வரும். ஆனா என்னை என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் ஏக்கமும் உனக்குள்ள வந்துடும். அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அடுத்து ஒரு காரியம் செய்யறான், வாசிக்கப்பா. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்போது கிதியோன் தேவனை நோக்கி, இன்னொரு ஆண்டவருடைய எப்படி பழக ஆரம்பிச்சிட்டாரு? சாதாரணமெல்லாம் இல்ல, இப்ப ரொம்ப டீப் ஆயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு ஏசப்பா. நம்மளுக்கு இந்த அனுபவம் வரல. ஏசப்பாவத்தை எங்க தேடுறோம்? ஜாபம் பண்ணும்போது முட்டி போடுங்கடான்னா அரை முட்டி அடிக்குது ஒண்ணு. அல்லேலூயா. செய்யறது இல்லையே. அவன் கிதியோன் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. இருக்கும் இந்த பலத்தோட இருக்கிற காரியத்தை நான் நிறைய பார்த்துட்டேன் பிரதர். ஆனா இங்க மாற்றத்தை பார்க்கணும். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க விரும்புகின்றார். எங்கேயோ இருந்த உன்னை, தூரத்தில் இருந்த உன்னை தேவன் அறிந்து உனக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து, அல்லேலூயா,
யோபு என்ன சொன்னாரு 33வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு உயிர் கொடுத்தது. அல்லேலூயா. இப்போ தேவனோடு கூட இணைக்கின்ற வழி எது என்று நம்ம தேடி தேடி பார்த்து, ஆண்டவரே எனக்குள்ளதான் நீங்க வாசம் செய்றீங்க, ஆனா இது தெரியாம வெளியே தென்னுகிறேன், கல்லா மண்ணா தேர்ற. அல்லேலூயா. இந்த வில்லியம் பிரிட்டோ இருந்தார் இல்லைங்களா, இங்கிலாந்துல பிறந்தாருன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அவரை 16 மாதங்கள் கத்தோலிக்கர்கள் தான் போட்டு வேதனைப்படுத்தினாங்க. 16 மாதங்கள் கொஞ்ச நெஞ்ச வேதனை கிடையாது. ஒரு மனுஷனை சிறைச்சாலையில அடித்து தினமும் ஒரு கழுத்துல கயிறை கட்டி என்ன பண்ணாங்களா, இழுப்பாங்களாம். செத்துடா, செத்துரு, இப்ப நாச்சு மறுதளிச்சு செத்துரு, நீ நாங்க தெரிந்த எங்க காரியத்தை நீ வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை தினமும் கயிறு கட்டி இருப்பாங்களாம். 16 மாதங்கள் அவன் பொறுத்து கொண்டே இருந்தான். ஒரு செய்தி வருதப்பா, நீ உன் கையினால எடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியிலிருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண இல்லையா, அந்த வேத புத்தகத்தை எல்லாம் பட்டணத்து வாசல்ல போட்டு கொளுதுறாங்கப்பா, எரிக்கிறாங்கப்பா. நான் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதற்கு 1 ஆண்டு காலங்கள் எடுத்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 1524 ஆரம்பிச்ச அந்த பயணம் 1925 தான் அவர் வேத புத்தகத்தை என்ன பண்ணாரு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. 1 ஆண்டுகள் அவருடைய பிரயாசம் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு அநேகருக்கு கொடுக்கப்பட்டு தேவனை தெரிந்து கொண்ட பிற்பாடு அது எரிக்கப்படுகிறதை கண்டபோது அவர் சொன்னாராம், அவர்கள் அதை மட்டும் இல்லப்பா, வேத புத்தகத்தை மட்டும் இல்ல, என்னையும் ஒரு நாள் எரிப்பார்கள். அல்லேலூயா. சொன்ன வண்ணமா 16 மாதங்கள் கழித்து அவரை எரித்தார்கள். அவருக்கு ஒண்ணு தெரியும், என்ன எரிக்கலாம், என் கையினால் எழுதப்பட்ட வேத புத்தகத்தை எரிக்கலாம், எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறாரே அவரை நீங்கள் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு டின்டே இல்லைன்னா 1000 டின்டேக்கள் எழும்புவார்கள். ஒரு மனிதன் இல்லை என்றால் 1000 மனிதனை எழுப்பிக் கொண்டே ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அநேகர் எழுப்பார் என்று அவர் விசுவாசித்தார். எனக்குள் வாசம் செய்கின்றவர் எனக்கு பிற்பாடு தேவனை அறிய மனவாஞ்சையா இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் வாசம் செய்வார். இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்கிறேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள கடந்து வாங்கப்பா, உண்மை தெரிந்து கொள்ள கூடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இன்னும் பிந்தி பிந்தி நடக்கிற ஆண்டவரே, இன்னும் பிந்தி பிந்தி வர ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில முன்னேறத்தக்கதாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, ஆண்டவரோடு கூட பேசுகின்ற அனுபவம் இன்னும் கிடைக்கல. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரோடு கூட நாங்க பேசிக் கொண்டிருந்தோம் கடந்த நாட்கள்ல. அவர் சொன்னாரு, ஐயா எனக்கு ஒரு மன வாஞ்ச ஐயா, அன்னைக்கு பேதுரு நாட்களில் அவருடைய நிழல் பட்டு சுகமானதை போல கரங்கள் வைக்கும் போது சுகமாகணும் ஐயா, கட்டிகள் கரைய வேண்டும், வேதனைகள் மறைய வேண்டும் என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு மன வாஞ்சியை பார்த்தேன். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், சத்தியத்தை அவர்களிடத்துல பேசி அவர்கள் இருதயத்தை திருப்பி தேவனுக்கு நேரா அனுப்ப. இனி நீ மீடியேட்டரை தேடாத, இவங்க ஜெபம் பண்ண அவங்க ஜெபம் பண்ண நினைக்காத, நீ தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை கொண்டு காரியத்தை செய்வார். ஆனா இன்னமும் நம்ம என்னதான் பண்றோம், நான் ஜெபம் பண்ணதுக்கான காரியம் இல்ல, நான் என்ன பண்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தேவைதான், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்வதற்கு ஜெபம் தேவைதான். பவுல கேட்டா சொல்லுவான்ப்பா, நான் நினைக்கும் போதெல்லாம் உமக்காக ஜெபிக்கிறேன்பா. என் கூட இருக்கிற தீமோத்தேயுவே, என்னை சார்ந்த பிள்ளைகளை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகின்ற தேவ பிள்ளைகளை இன்னும் சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று உங்களுக்காக நினைத்து ஜெபிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறீங்க? உன் நண்பர்களுக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? மனம் மாறாம இருக்கிறான் பிரதர், அவன் இன்னும் உலகத்தின் வழக்கப்படிதான் வாழ்க்கை வாழறான் பிரதர் என்று அத்தனை பேருக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க ஐயா? நானே இன்னும் மாறல, நான் எங்க போய் அவனை மாறுன்னு சொல்லுறது? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எனக்குள்ளே நம்மளே வெளியே போனோம்னா நம்ம ஆட்டத்தை பார்க்கணுமே. அல்லேலூயா. நம்ம வெளியே போனா நம்ம ஆட்டத்தை பார்க்கணுமே.
ஆலயத்துல ஒரு வேஷம், வெளியே போனா எல்லாரையும் சொல்ல. நான் அறிந்தவர்களை சொல்றேன், நீங்க கேட்க கூடாது. நீங்க அறிந்தவ யாருன்ட்டு கர்த்தரை கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யார் பேரதோ எழுதி கேட்டவர சொல்லுங்க. நம்ம போய் நம்ம ஆர்வத்துல தாங்காம கேட்போம், ஆண்டவரு யார், ஆண்டவரு அவர் இருதயத்துல யாரோ இருக்கிறாரு யார், நீங்க கேட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேர் உன் பேரா தான் இருக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பேர் யார் பேர் தான். அப்ப நீங்க சொல்லலாம், ஓஹோ அவர் என்னதான் நினைச்சிருக்கிறாரு போல இருக்கு, என்ன பண்றது, அவ்வளோ அழகு, உன்னையே நினைச்சு நாங்க இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை நினைத்தால நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினைவுகள் தான் இருக்கும். நீ இன்னைக்கு யார நினைக்கிறீங்க, பக்கத்துல கைப்பிடிச்சுக்கொள்ளுங்க. பிரதர் யார நினைக்க, சகோதரி யார நினைக்கிற. அல்லேலூயா. ஒரு தங்கச்சி இருக்குது, எப்பயுமே என்கிட்ட போன் பண்ணா சொல்லும், அண்ணா எனக்கு ஒரே என் தம்பி நினைப்பாவே இருக்குதுண்ணா. அவன் செத்து போயிட்டான். அவன் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான். சின்ன வயசுல 33 வயசுல செத்து போயிட்டான். 36 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 36 வயசுல செத்து போயிட்டான். ஊழியம் செஞ்சான். ஒரு நாள் தான் உலகத்தை பார்த்தான், உலகத்தின் வழக்கப்படி வாழ்க்கை வாழ்ந்தான். ஏதோ கர்த்தருடைய கிருபை, அவன் கடைசி நேரத்தில் அவன் இருதயம் ஆண்டவரிடத்தை சரண்டர் ஆச்சுன்னு தெரியல, அவன் மரித்து போனான். ஒரே அவன் நினைவாகவே இருக்குதுன்னு. இன்னைக்கு அவன் எந்த நினைவு வருது தெரியுங்களா? அவன் நல்லா ஜெபிப்பான, அவன் நல்லா துதிப்பான, அவன் நல்லா ஆராதிப்பான, அந்த நினைவெல்லாம் எனக்குள்ள வருதுன்னு. உன் நல்ல நினைவுகள் மற்றவர்களுக்கு வரும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற காரியம் தான் வரும். இன்னைக்கு உனக்குள்ள என்ன நினைவு வருது தெரியுமா? உலகத்தை போல மாறிடலாமா, அவனை போல இப்படி ஆயிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா அப்படின்ற நினைவை விட்டுட்டு உன்னையும் என்னையும் அறிந்த ஒருவர் இருக்கிறாரு, அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக நான் மாற வேண்டும். கிதியோன் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்த போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே உம்மோடு கூட பேசுகின்ற முதல் அனுபவத்தை எனக்கு கத்து குத்தி ஆண்டவரே. அல்லேலூயா. கிதியோன் ஆண்டவர்கிட்ட பேசுவான். ஆனா ஆண்டவர் சத்தம் அவனுக்கு கேட்டுதா இல்லையான்ட்டு முன்னாடி வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்தவர்கள் நீங்க தானே ஆண்டவரே, நன்மை செஞ்சவர் நீதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்கிறான். ஆண்டவர் சத்தம் கேட்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவன் வாழ்க்கையில பாதி நேரம் பயந்து 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 வாழ்ந்தார்கள். ஏன்னா முதல் வசனம் சொல்லும், அதே 6வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிச்சு பாருங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க நினைக்கிறீங்க நீங்க செய்யற பொல்லாப்பெல்லாம் சபை பார்க்கல, ஊழியக்காரங்க பார்க்கல, சக விசுவாசிகள் பார்க்கல நினைக்கிறீங்க. ஆனா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, கர்த்தர் பார்க்கிறாருப்பா, கர்த்தர் பார்க்கிறாரு. நீ நன்மை செய்தால் அதற்கேற்ற பலனை நீ பெற்றுக் கொள்வாய். நீ தீமை செய்வாயானால் கர்த்தர் என்ன நம்ம பண்ணுவாரு? இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை எத்தனை வருஷம்? 7 வருஷம். அல்லேலூயா. இந்த 7 என்ன தெரியுமா? பூரணன்னு வாங்க. ஃபுல்ஃபில். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். பார்த்துக்கிறீங்களா? அந்த வாரம் முடியறதுக்கு அந்த 7 நாள் கண்டிப்பா தேவை. அதுல ஒரு நாள் என்னாலும் வாரம் என்ன ஆகாது, முடியாது. ஆண்டவர் இவை எல்லாம் சகலமா இப்போ 7 வருஷம் மீதியானர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. இவனுக்கு வரானுங்க, இங்க பூரணம் இருக்கு தெரியுமா, ஃபுல்ஃபில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடறானுங்க. அவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, விதைக்கிறானுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நிலத்தை உழுது தண்ணீர் ஊத்தி சகல காரியத்தை செய்து அதுக்கு எல்லாம் செஞ்சு விதைக்கிறாங்க. விதைச்ச கொஞ்ச நாள்ல அது அழகா வளர்ந்து செழிப்பா இருக்குது. நடக்கிற காரியத்தை பாருங்க. 7 வருஷம் மீதியானர் கையில ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டு இருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானரும் அமலேக்கரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து
இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளை ஆகிலும் கழுதைகளை ஆகிலும் வைக்கவே மாட்டான், தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. எதை எடுத்துட்டு போயிடுவான்? நீ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினைக்கிறிய, உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக தேவன் பார்த்தாரு. நீ நல்ல மனுஷன்தான், செயல்கள் நல்லா இருக்குது, பேச்சு நல்லா இருக்குது, ஆனா தேவனை தேடுற இருதயம் இல்லைன்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஒருத்தன் வரல, அமலேக்கே வந்தான், கிழக்கத்திய புத்திரன் வந்தான், அப்புறம் மீதியானவரும் வந்தான். இவங்க வந்து சும்மா வரல, ஸ்ட்ரைட்டா வந்து இவனுக்கு எதிராக பாளையம் போடுறானுங்க. அவன் இவன் பாளையம் போட்டோன்னே பயம் வந்துட்டு, ஐயோ இறங்கி டென்ட் எல்லாம் போட்டான்பா, வீடெல்லாம் கட்டிட்டான்பா, கொட்டா போட்டா இனி விடமாட்டான். அவன் அங்க நின்று மிரட்டுறான். டெய்லி எப்படி கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கண்ட மேனிக்கு திட்டினானோ அதே போல இவன் என்ன பண்றான், அவன் திட்டலாம் மாட்டேன்றான். அவன் டென்ட் போட்டானா அங்க அலறான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, அவன் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைப்பான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பான். இந்த 7 வருஷத்துல எப்போ சேர்த்து வச்சாலும் வரான். நான் ஒரு சின்ன ஆடு வாங்கின பிரதர், நல்லா தீனி போட்டேன், நல்லா வளர்த்தேன், அது கொழுத்து இருக்குதுன்னு இவன் சொல்லி முடிப்பான். மீதியானர் எதிர்க்க வந்து டென்ட் போட்டுருவான். இப்போ கொழுத்த ஆடு யாருக்கு? நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் பிரதர், ஆனா எப்படியோ தெரியல உடம்பு சரியாம ஆகி எல்லாத்தையும் டாக்டர் எடுத்துன்னு போயிட்டாரு. இப்ப மீதியானர் யாரு? கேளுங்க, பக்கத்துல கொடுத்து மீதியானர் யாரு? அல்லேலூயா. அவர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்குறாரு, ஏமா உனக்கு இதுக்குது. அவருக்கு எதுவும் இல்லைங்க. அவர் சொல்றாரு, இந்த மாசம் எல்லாம் முடிஞ்சிச்சு, கரண்ட் பில் கட்டியாச்சு, ரெண்ட் கொடுத்தாச்சு, அது வாங்கியாச்சு, இது வாங்கியாச்சு. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் இப்ப யாருக்கிட்ட போச்சு? ஏன் காரணம் யாரு? அறிந்து கொள்ள வேண்டியவரை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு, ஆண்டவரை தேட வேண்டிய நான் ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு, என் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் நான் போன போக்கிலே தான் போவேன்னு நினைச்சனா இருக்கிறதை இழக்க போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்துல சிக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமா அந்த சூழ்நிலையை சேர்த்து வைப்ப தெரியுமா? அவன் சேர்த்து கையிருப்பு அது எல்லாம் காணாம போகும். அப்ப நீ எதை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஆண்டவரே, ஏன் புத்தீனத்தின் நிமித்தம் இதை செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன முதல்ல மன்னிங்க, நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு என் இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே, உம்மை தேடத்தக்கதாக இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, உம்மோடு பேசணும் சம்பாஷிக்கணும் என்று சொல்லத்தக்கதாக அந்த எண்ணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுங்க, என்னை நிறைவாய் நடத்துங்க என்று நீ கேட்டு பாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவாரானால் நீ ஆண்டவரோடு கூட பேசுவ, நீ இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக் கொள்வாய். இப்ப நான் யாரதான் கேட்கணும்? யாரம்மா கேட்கணும்? வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றமே. இல்லைன்னா இருக்கிறதெல்லாம் மீதியானரும் அமலேக்கரும் கிழக்கத்திய புத்திரரும் வந்து டென்ட் போட்டு எடுத்துட்டு போவான். நீங்க உங்களுக்கு புரியல போல இருக்கு. அந்த உலகத்தின் வழக்கத்தின்படி சொல்லணும்னா 4 நாள் வருவான், தங்குவான், அவ்வளவுதான். நேரத்துக்கு கரெக்டா வருவான் உள்ள. நம்ம கிட்ட பணம் கருத்து இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அல்லேலூயா. அவன் வந்து செல்லமா பேசுவான், செல்ல இல்ல, பட்டுக்குட்டி இல்ல, அழுகு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னுவான். உடனே நீ என்ன ஆயிடுவ? கரைஞ்சி பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுவ. அல்லேலூயா. அவன் உன்னை என்ன பண்ணுவான்? லாவகமா எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வரவரெல்லாம் அங்க வந்து டென்ட் போடுறான். இவன் சேர்த்து வச்சிருக்கிற ஆடு மாடு கோழி கழுதை எல்லாத்தையும் என்ன பண்றான்? அவன் வந்து பயத்தை காட்டிட்டு அவனுக்குரியதை இவன் எடுத்து கொண்டு போகின்றான். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு வழி கொண்டும் தெரியல. ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் என்பதை ஜனங்கள் அறிந்தபோது தேவனிடத்தில் திரும்பி முறையிடுகின்றார்கள். தேவன் தூதனை அனுப்புகின்றார். தூதன் யார தெரியுமா பார்க்கிறாரு? யாரு பரிசுத்த ஆவியானவரை கேட்டு மனவாஞ்சியா பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறான்னு பார்க்கிறாரு. அங்க இருக்கிறது ஒரே ஒரு மனுஷன், கிதியோன் மட்டும்தான்.
அவன் இருதயம் எல்லாம் சொல்றான், ஆண்டவரே எங்களை இஸ்ரவேல் ஜனங்களா எகிப்திலிருந்து அழைத்து வந்தவர் நீதானே நீதானே என்று நினைவோடு கூட இருக்கிறவர் அவன் ஒருவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவன் நினைவிலே இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிருபை கிடைக்குது. அதுதான் மேல் வீட்டில் நடந்தது. 120 பேரும் சேர்ந்து தேவனை நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. உன்னதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரட்டும், கர்த்தரிடத்திலிருந்து இதோ எங்களுக்கு அபிஷேகம் கடந்து வரட்டும், மேல் வீட்டு பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். அல்லேலூயா. அவங்க கேட்க அவங்க கேக்குறாங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு. வாயத்தன்னு சொல்லுமா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழன் நான், மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா பதகரே, வறுமையா பதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் உடனே என்ன பண்ணிட்டான்? பக்கத்துல உடனே எக்கால சத்தம் வானில் தொனித்திடுவே, என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். இதுதான் அடையாளப்படுத்துறான். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தபோது ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புறான். அடுத்த ஜெனரேஷன் வரப்போற பிள்ளைகளை இதே போல ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். அன்னைக்கு நீயும் நானும் மறுரூபம் அடைந்து மகிமையின் ராஜாவோடு கூட சேர்க்கப்படுவோம். அன்னைக்கு என் மீது இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இருக்கிறபடியினால் நீயும் அந்த எக்கால சத்தத்தை கேட்ப. இதைத்தாங்க சொல்றான், அங்க அடையாளப்படுத்தினான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியத்தரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, நீ தேவ வழியில நட, அபியத்தரே நீ தேவ வழியில நட, தேவ பிள்ளைகளே நீ தேவ வழியிலே நட. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே கடந்து வரும் பொழுது நீ தேவ வழியிலே நடக்கத்தக்கதாக அவன் எக்காலத்தை எடுத்து ஊதுகிறான். அல்லேலூயா. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. சொல்வோமா? பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் வானத்திலே மகிமையின் ராஜா நிறைந்திருப்பார். சேரபீன்களும் சேராபீன்களும் வானம் முழுவதும் நிறைந்திருப்பார்கள். எக்கால தொனி தொனிக்கும் மகிமையின் ராஜா சத்தமிடுவோர். நீ மறுரூபம் அடைவாய். கர்த்தருக்கிற இருதயமெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி மகிமை அடைந்து எழும்போம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களெல்லாம் கண்ணால் காண்பார்கள். பாடல் துணிக்க இன்னைக்கு நீங்க நானும் பார்க்கிற வானமும் பூமியும் மாறி இருக்கும். அது மகிமை நிறைந்ததா இருக்கும். வானத்திலே சேரபீன்களும் சேராபீன்களும் மகிமை நிறைந்தவரும் நிற்க காண்பீர்கள்.
பூமி மனோரூபம் அடைந்து கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையாலே எழுந்து நிற்பதை காண்பீர்கள். உயிரோடு கூட இருக்கிற நீ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் மறுரூபம் அடைந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுவதை காண்பீர்கள். நான் ஒரு காரியத்தை செய்யணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேணும். எல்லாம் தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ரைட்டி நீ ஆசியாதாதானாரா ஆண்டவருடைய கேளு. வலது கை எல்லாம் உயர்த்தி, எல்லாம் வலது கை உயர்த்தி ஆண்டவருடைய கேளு. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். கிதியோன் பேசுவதை உன்னால் கேட்கக்கூடுமானால் நான் பேசுறதை இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க ஆண்டவரே. நான் பேசுறது கேட்கறீங்க. அவன் சொல்றான், களத்துல மயிர் உள்ள ஒரு தோலை போடுவ ஆண்டவரே, பனி அதன் மீது மட்டும்தான் பெய்யணும், அது மீது மட்டும்தான் பெய்ஞ்சிருக்கணும். அவன் அந்த தோலை எடுத்து அதை கசக்கி பிழிறான். ஒரு கிண்ணம் நிறைய பனி நீரை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ நனையணும்னு நினைச்ச, நான் முழங்காலால அல்ல கணுக்கால அளவல்ல நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக உன்னை நினைப்பேன்னு சொல்றாரு. நீ நினையணும் நினைச்சா நீ ஆண்டவரை நினை. ஆண்டவர் உன்னை நிரப்புகின்ற நிரப்புகள் வித்தியாசமே. ஆண்டவருடைய சொல்ல, ஆண்டவரே என் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வரட்டும் சொல்லு. நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். உலகத்துல பார்க்கிற பார்வைகள் எனக்கு வேண்டாம். உலகத்தை இச்சையான காரியங்கள் வேண்டாம். உலகத்தை நோக்கிற எண்ணங்கள் வேண்டாம். என் தேவனை பார்க்கணும். கிதியோனை போல தேவனோடு கூட பேசணும்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். கேளு, வாய்களை திறந்து கேளு, அப்பா கிட்ட கேளு. அப்பா, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி காலத்திலே பொழிந்த ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்னாரி காலத்திலே பொழிந்த ஆவியை பின்னாரி காலத்திலே பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அதி தோற்றின கட்டினா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அதி தோற்றின கட்டினா. பொழிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஒரு மகிமை இறங்குகிறது. சாரோனிலிருந்து ஒரு மகிமை இறங்குகிறது. சாரோனிலிருந்து ஒரு மகிமை இறங்குகிறது. வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா,
இப்போ தாருங்கடா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவே வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஒரு ரூபமடைகிறோம் மகிமை இரக்கமானவரே ஆண்டவரை கருணை அபிஷேகம் உன்னதத்தின் வல்லமை ஆவே வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற தேவா மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை மாறி காலத்திலே பொழிந்திடவே பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற தேவா மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை மாறி காலத்திலே மாறி காலத்திலே எல்லா காலில் இருக்கிற கட்ட தேவன் அவிழ்க்கிறார். சாரோனிலிருந்து கர்த்தர் சொல்றாரு உலகத்திலிருந்து ஊற்றப்பட வேண்டுமே உலகத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறி காலத்திலே ஒழுங்கின் ஆவியை மாறி காலத்திலே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி என்று உண்டு அங்கு விடுதலை உண்டு விடுதலை உண்டு விடுதலை உண்டு. அந்நிய பாஷைகளை தேவன் நாவினை ஊற்றுகிறான். அந்நிய வாயில விதிவாக்கற ஆண்டவர் சொல்றாரு புதிய பாஷைகள் அபிஷேக தைலம் நாவினை ஊற்றப்படுகிறது. பின்னாரி காலத்தில் ஒளித்திடுமே நிரப்பதல் உண்டாகட்டாங்க தெரிந்து கொள்ளத்தக்கதாக அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இனி உலகத்தை பார்க்க மாட்டோம். உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் இருக்கக்கூடாது. நாம் பரலோகத்துக்குரிய சாயலை உடையவன் என்ற அந்த சிந்தையினிடத்தில் வருகின்ற மனுஷனையும் மனுஷியும் இதே இடத்துல நீ உயர்த்த போறப்பா. சகலதனரியா அன்பரின் கரத்திலே தாழ்த்துகின்றேன். இன்னும் ஆழத்தை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். தரை மட்டும் தாழ்த்துகின்றேன் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகின்றேன். உலாவினேர் உடன்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளோடு கூட உலாவினேர். கிதியோனோ மீது இறங்கினது போல எங்கள் மீது இறங்கினதற்காக நன்றி. கிதியோனுக்கு காலில் பயம் என்ற கட்டி இருந்தது. அவன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். நான் பலவீனம் நினைச்ச ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு எழுந்துரு, உன்
காலில் உள்ள கட்டுக்களை அறுக்க போறேன். அதுக்கு ஒரு காரியம் செய்ய போறேன். நான் உன் மீது இறங்க போறேன். கர்த்தரே ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. என்ன எங்களோடு கூட பேசுங்க. அன்பு தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே, தேவன் தாமே உதவி செய்ய போகின்றதற்காக, தொடர்ந்து எங்களை நடத்த போகின்ற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம்.